தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். நாம் ஒரு மகிமையான தேசத்தில் வாழ்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களால் நம்முடைய தேசத்தை நிரப்பியிருக்கிறார். இந்த தேசத்தில் இயேசுவை பின்பற்ற நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. இயேசுவை அறிவிக்கவும் நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்வது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை. அதுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த ப்ரோக்ராம் முழுக்க இயேசுவை பற்றினது. இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய போதனைகள் என்ன, அவர் செய்த கிரியைகள், அவர் செய்த அற்புதங்கள் என்ன என்பதை குறித்த ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் இயேசுவை அறியாதவர்கள் என்றால் உங்களுக்கு இது ஒரு சரியான இடம். இங்கே இயேசுவை குறித்த மெய்யான சத்தியத்தை பைபிளில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இயேசுவை குறித்த ஒரு சரியான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணி போல் இந்த ப்ரோக்ராம் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். இயேசுவை அறிந்து கொள்ள உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இயேசுவை குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக அநேக பதில்கள் வெளிப்படும். நீங்கள் ஒருவேளை இயேசுவை அறிந்தவர்கள் என்றால், ஆல்ரெடி கிறிஸ்தவர்கள் அப்படின்னா, இயேசுவை குறித்த உங்களுடைய விசுவாசம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக, இந்த மெசேஜஸ் மூலமாக பலப்படும். நீங்கள் இயேசுவை இன்னும் நன்றாக அறிந்து கொள்ளலாம். இயேசுவை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிப்பதற்கு, நீங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு இந்த மெசேஜஸ், இந்த போதனைகள் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கும், உங்களை ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் தொடர்ச்சியாக இந்த போதனை கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ மெசேஜை, அந்த லிங்க்கை அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு பயன்பெறட்டும், இயேசுவை அறிந்து கொள்ளட்டும், இயேசுவுக்குள் பலப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீரே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், எங்களை உருவாக்கின தேவன், எங்களை மீட்டெடுத்த தேவன். பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவரை குறித்த ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இயேசுவை நாங்கள் அறிந்து கொள்ள, இயேசு மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீரே பெரியவர், சர்வ வல்லவர், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். இங்கே இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிடலாம். நம்ம இந்த சுவிசேஷங்களில், பைபிளில் மொத்தம் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. மத்தேயு, மார்க், லூக்கா மற்றும் யோவான். இந்த 4 சுவிசேஷங்களுமே இயேசுவை குறித்த வெளிப்பாடுகள். நமக்கு இயேசுவை குறித்த ஒரு 4 முக்கியமான வெளிப்பாடுகளை இந்த சுவிசேஷங்கள் நமக்கு கொடுக்கிறது. இயேசுவை குறித்த பல வெளிப்பாடுகள் இருந்தாலும் இந்த 4 வெளிப்பாடுகள் பிரதானமானவைகள். முதலாவது, இயேசு நித்திய தேவன். ரெண்டாவது, இயேசு தேவகுமாரன். மூன்றாவது, இயேசு வாக்கு பண்ணப்பட்ட கிறிஸ்து மெசியா. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள், போதனைகளை நிறைவேற்றும்படி இந்த பூமிக்கு வந்தவர். நான்காவது, இயேசு மனுஷகுமாரன். இயேசு தேவனாக இருந்தோம், தன்னுடைய தெய்வீக வல்லமைகளையும் தெய்வீக மகிமையும் எடுத்து வச்சுட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார், மனிதனாக வாழ்ந்தார், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் பலியானார். இது 4வது வெளிப்பாடு. இந்த 4 வெளிப்பாடுகளும் நமக்கு சரியாக தெரிஞ்சால் தான், இந்த 4 காரியங்களை குறித்த வெளிச்சம் நமக்கு இருந்தால் தான் இயேசுடைய போதனைகளை நம்ம நல்லா விளங்கிக்க முடியும். இயேசு ஏன் ஒரு சில காரியங்களை செய்தார்,
என்ன அடிப்படையில் செய்தார், எதற்காக செய்தார் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வழங்கும். அதனால்தான் இயேசுடைய போதனைகளை நம்ம கவனிக்கிறதுக்கு முன்னாடி, இயேசுடைய அந்த கிரியைகள், அவர் செய்த அற்புதங்கள், இவைகளெல்லாம் நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு யார் என்பதை முதலாவதாக தியானிக்கிறோம். முதலாவதாக நாம் இயேசு நித்திய தேவன் என்பதை குறித்து ஒரு 3 மெசேஜில் தியானித்தோம். அதுக்கப்புறம் இயேசு தேவகுமாரன் என்பதை குறித்து பார்த்தோம். போன மெசேஜிலிருந்து இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியா கிறிஸ்து என்பதை குறித்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். போன மெசேஜில் ஏன் மெசியா இந்த பூமிக்கு வரணும், என்ன காரணத்துக்காக அவர் வரணும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். மனுஷன் தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியாது. எல்லா மனிதர்களும் பாவத்தினால் கரைப்பட்டு இருப்பதனால எந்த மனிதனும் தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியாது. பாவத்திலிருந்தும் மீட்டுக்கொள்ள முடியாது, மரணத்தையும் ஜெயிக்க முடியாது. எந்த மனுஷனாலையும் முடியாது. அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய சாதனையாளனாக இருந்தாலும் சரி, ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பட தளபதியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்க மனிதனால் கூடாது, முடியாது. அந்த பிசாசுடைய அந்த ஆளுகைக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு மனிதனால் முடியாது. இப்போ மனுஷனுக்கு மீட்பு உண்டு பண்ணணும்னா மனுக்குலத்துக்கு வெளியில் இருந்து தான் ஒரு ஆள் வரணும். பரலோக தேவன் தான் இந்த பூமிக்கு வந்து மனுக்குலத்துக்கு மீட்பை உண்டு பண்ணணும். வேறு வழி கிடையாது. ஏன்னா மனிதர்கள் எல்லாமே பாவம் செய்ததினால, பாவத்தினால் கரைப்பட்டு இருப்பதனால எந்த மனுஷனாலும் தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியாது. பாருங்கள், இந்த மீட்பு என்பது ஏதோ கஷ்டப்படுறவங்கள அந்த கஷ்டத்திலேருந்து விடுவிக்கிற மாதிரி கிடையாது. இல்லை ஒரு அடிமையாக இருக்கிறவனா அடிமைத்தனத்திலேருந்து விடுவிக்கிறது மாதிரி கிடையாது. அது யாருனாலும் செய்யலாம். பழைய ஏற்பாட்டில் இப்போ மாபெரும் தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க. மோசே, ஆபிரகாம், தாவீது, சாலமன், அப்புறம் இன்னும் பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய மனுஷங்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் அநேக நன்மைகளை செய்தாங்க, நல்ல காரியங்களை செஞ்சாங்க, கர்த்தரால் மகிமையாக பயன்படுத்தப்பட்டாங்க. ஆனால் அவங்க யாருமே மீட்பராக முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கிறாங்க. எல்லாருமே பாவத்தினால் கரைப்பட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாருமே பாவத்தினால் கரைப்பட்டவங்க. அதனால் இந்த மீட்பை உண்டு பண்ணுவதற்கு மனிதனால் முடியாது. அதனால தான் கர்த்தர் மனிதன் வீழ்ந்த உடனேயே அங்கே ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மெசியாவை வாக்கு பண்ணுகிறார். அந்த மெசியா வந்து தான் ரட்சிப்பை உண்டு பண்ண முடியும். மெசியா வரலைன்னா ரட்சிப்பு கிடையாது, மனுக்குலத்திற்கு மீட்பு கிடையாது. இதுதான் மெசியா பிறப்பதற்கான காரணம். இந்த காரணத்தை நம்ம இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட அந்த போதனையில் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா டு ஜீசஸ், 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது. நம்ம இயேசு தேவகுமாரன் அப்படின்றத தியானிக்கும்போது இயேசுடைய அந்த மரியாள் மூலமாக அந்த பிறந்த அந்த கன்னி பிறப்பை குறித்து நம்ம நிறைய டைம் எடுத்து தியானித்தோம் இல்லையா? நீங்கள் ஒருவேளை அந்த மெசேஜெலாம் கேட்கலன்னா தயவுசெய்து கேளுங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதுக்குள்ளே நான் திரும்ப போக விரும்பலை. ஆனால் இந்த பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம். அந்த மெசியா வந்து மனித வித்தினால் பிறக்காமல் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்ன்றது முக்கியம். அது அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்குங்க, இருக்கு பாருங்கள். தேவகுமாரன்றதுக்கும் முக்கியம், மெசியா என்ற போதனைக்கும் அது முக்கியம். ஏன்னா மெசியா வந்து பாவத்தினால் கரைப்பட்டவராக இருக்க முடியாது. அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானால், மனுஷ வித்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ரைட், ஹல்லேலூயா. 21ஆம் வசனம், அவள் ஒரு குமாரனை வழங்கி, கவனிங்க, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதுதான் மெசியாவுடைய பிறப்பிற்கான நோக்கம். இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த பேர். ரைட், இயேசுக்கு தன்னுடைய அந்த வாழ்க்கையின் நோக்கம் அவர் மனதில் நிலைநிற்கும்படியாக பிதாவானவர் இயேசுவுக்கு அந்த நாமத்தை கொடுக்கிறார்.
இயேசு என்றால் என்ன அர்த்தம்? இரட்சகர் என்ற அர்த்தம். எதிலிருந்து இரட்சிப்பு? ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கவனிங்க, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான். கன்னிகை கர்ப்பவதியாகி, ஒரு பெண் கர்ப்பவதியாகி, இல்லை மனைவி கர்ப்பவதியாகின்னு சொல்லலை. ஏன்னா பெண் கர்ப்பவதியாகி மனைவி கர்ப்பவதியாகினா அது சாதாரணமாக எல்லா பிள்ளைகளும் பிறக்கிற மாதிரி ஆயிரும். ஒரு ஆணுடைய தாப்பனுடைய அந்த வித்தின் மூலமாக அந்த தாய் அந்த பெண் கர்ப்பவதியாகி பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அது சாதாரண பிறப்பு. ஆனால் கன்னிகைன்னு போட்டிருக்கும்போது என்ன அர்த்தம்? அங்கே ஒரு ஆணுடைய பங்கு இல்லை. அந்த கன்செப்ஷனில், அந்த கர்ப்பத்தில், அந்த பிள்ளை பிறக்கிற அந்த காரியத்தில் ஒரு ஆணுக்கு இங்கே பங்கு இல்லைன்றதை வலியுறுத்தும்படியாகத்தான் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு வேதம் போதிக்குது. அதனால தான் அங்கே 2 தடவை நம்ம பார்க்குறோம், பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் அடைந்தாள் என்பதை திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்கிறார். இங்கேயும் அந்த காரியம்தான் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க, அவருக்கு, அதாவது இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். பாருங்கள், தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரு மகா பெரிய சாட்சி இயேசு. மனுஷன் பாவம் செஞ்ச உடனே நீ நாசமாக போ, நீ பண்ணதுக்கு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். நான் இவ்வளோ அருமையான ஒரு உலகத்தை படித்து மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய திட்டத்தோடு ஒன்று உருவாக்கி வச்சா, சொன்ன ஒத்த கட்டளைக்கு கீழ்படியாமல் நீ மொத்த உலகத்தையும் மனுக்குலத்தையும் பிசாசு கையில் கொடுத்துட்டு வந்து நிற்கிறியே, நீ கெடுகட்டும் போ அப்படின்ட்டு விட்டுருக்கலாம். இப்போ நம்மளாக இருந்தால் நிறைய பேர் அதானே செஞ்சுருப்போம். நீ பண்ணதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா அப்படின்னு தானே சொல்லியிருப்போம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவர் அன்புள்ள தாப்பன். மனுஷனை ஏதோ மிருகத்தை மாதிரி உருவாகலை. அவர் ஒரு பிள்ளையாக தன்னுடைய குடும்பமாக தன்னுடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தில் உருவாக்கி இருக்கிறாரு. அதனால் அவனை விட்டு கொடுக்கறதுக்கு கர்த்தர் மனசு இல்லை. அதனால தான் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி இயேசுவை அனுப்பினார். இயேசு இந்த பூமிக்கு இறங்கி நமக்காக மீட்பு உண்டு பண்ணார் இல்லையா? அது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரு மகா பெரிய சாட்சி. இதை காட்டிலும் பெரிய சாட்சி உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலலாம் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, டைப்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே இயேசு செஞ்சதை எடுத்து காட்டக்கூடிய பல உதாரணங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இது அதோட கல்மினேஷன். இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், த பெஸ்ட் எக்ஸாம்பிள். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு இயேசு இந்த பூமிக்கு தான் அத்தாட்சி. உங்களுக்கு என்னைக்காவது நமக்கு யாரும் இல்லை, நம்ம கூட யாரும் இல்லை அப்படின்லாம் உங்களுக்கு எண்ணங்கள்லாம் வந்துச்சுன்னா இயேசுவை பாருங்கள், இயேசுவை நினச்சிக்கோங்க, சிலுவையை நினச்சி பாருங்கள். அதுதான் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு மாபெரும் மாபெரும் சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்னைக்கு இயேசு ஏன் ஆபிரகாமுடைய குமாரனாக தாவீதின் குமாரனாக பிறக்க வேண்டும், மெசியா ஏன் அந்த விதமாக வரணுன்றதை தியானிக்க போகிறோம். இது வரைக்கும் மெசியா ஏன் பிறக்கணுன்றதை குறித்து பார்த்தோம். மெசியாவின் பிறப்பிற்கான நோக்கத்தை குறித்து தியானித்தோம். இப்போ மெசியா ஏன் ஆபிரகாமுடைய பிள்ளையாக பிறக்கணும்? ஏன் இஸ்மாவேல் குடும்பத்தில் பிறக்கலை? ஏன் ஏசா குடும்பத்தில் பிறக்கலை? ஏன் இந்தியாவில் பிறக்கலை? எதுக்கு இஸ்ரவேலில் பிறக்கணும்? ஏன் அதுவும் குறிப்பாக யூதா கோத்திரத்தில் பிறக்கணும்? அதுவும் குறிப்பாக ஏன் தாவீதின் குமாரனாகவும் ஆபிரகாமின் குமாரனாகவும் ஏன் பிறக்கணும்? ஏன்னா இதெல்லாம் முக்கியம் பைபிளில். இந்த என்டையர் சாப்டர் அதை தான் போதிக்குது. இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் இயேசு எப்படி கிறிஸ்துவாக இருக்கிறார், அவர் ஆபிரகாமின் குமாரனாக தாவீதின் குமாரனாக இருக்கிறார் என்பதை குறித்த போதனை இது. இங்கே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இந்த என்டையர் வம்ச வரலாறுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? பரிசுத்த ஆவியானவர் மத்தேயு மூலமாக இயேசு தான் மெய்யான கிறிஸ்து, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தாவீதுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த மெய்யான கிறிஸ்து இயேசு அப்படின்றதுக்கு அத்தாட்சியாக இந்த வம்ச வரலாறை இங்கே கொடுக்குறாரு. இந்த வம்ச வரலாறோட முடிவை பாருங்க. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான்.
அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இந்த கிறிஸ்துன்றது வந்து மெஸ்ஸியா, ரைட்? எபிரேய மொழியில் மெஸ்ஸியா, கிரேக்க மொழியில் கிறிஸ்து. மெஸ்ஸியாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரே அர்த்தம் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன், ரைட்? சில சமயங்களில் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியே பழகிட்டதுனால கிறிஸ்துன்றது வந்து ஏதோ ஏசப்பாவோட குடும்ப பேருன்னு நினச்சிக்கிட்டோம் இல்லையா? அப்படி தானே தோணுது. அவருடைய கடைசி பேர், லாஸ்ட் நேம் இல்லை சர் நேம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டோம் நம்ம. ஆனால் இயேசு கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு, மெஸ்ஸியாவாகிய இயேசு, கிறிஸ்துவாகிய இயேசுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், வம்ச வரலாறோட முடிவில் அதை எப்படி நிறைவு பண்ணுறாருன்ற பாருங்கள். அந்த 2வது பகுதியை வாசிப்போம். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அப்போ இந்த என்டையர் வம்ச வரலாறுடைய நோக்கம் என்ன? இயேசு தான் கிறிஸ்து அப்படின்றத நிரூபிப்பது தான் இந்த வம்ச வரலாறு இங்கே கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு வம்ச வரலாறு இருக்குது 3ஆம் அதிகாரத்தில். ஆனால் அந்த வம்ச வரலாறை பார்த்தீங்கன்னா தாவீது ஆபிரகாமோடு நிற்காது, ஆதாமில் போய் தான் முடியும் இல்லையா? அந்த வம்ச வரலாறுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இயேசு மனுஷகுமாரன், ரைட், அப்படின்றத நிரூபிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வம்ச வரலாறு, ரைட்? 2ஆம் ஆதாமாக இயேசு வந்திருக்கிறார், ரைட், அப்படின்றத ஒரு நிரூபிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வம்ச வரலாறு. அதனால தான் அங்கே முதல் மனிதனாகிய ஆதாம்கிட்ட போய் அங்கே கனெக்ட் பண்ணுறார் அங்கே லூக்காவில். இங்கே வந்து ஆபிரகாம் தாவீதோட குறிப்பாக கனெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க 2 பேர் தான் மெஸ்ஸியா தங்களுடைய வம்சாவளியில் பிறப்பாங்கன்ற அந்த வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள், ரைட்? ஆபிரகாமும் கிறிஸ்து தன்னுடைய வழியில் தன்னுடைய சந்ததியில் பிறப்பார் என்று வாக்கு பெற்று இருந்தார். அதே போல் தாவீதும் தன்னுடைய வம்சத்தில் இயேசு பிறப்பார், கிறிஸ்து பிறப்பார் என்பதை வாக்குத்தத்தமாக பெற்றிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் பாருங்கள், இப்போ ஒருத்தர் வந்து மெய்யான கிறிஸ்து அப்படின்னு நிரூபிக்கணும்னா கட்டாயமாக அவங்க தாவீதின் குமாரன் என்பதையும் ஆபிரகாமின் குமாரன் என்பதையும் நிரூபிக்க வேண்டும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் அதை தெளிவாக பேசியிருக்கிறார், ரைட்? அப்போ இப்போ வந்து பாருங்கள், இசக்கார் கோத்திரத்திலேயோ இல்லை ரூபன் கோத்திரத்திலேயோ இல்லை லீவாய் கோத்திரத்திலேயோ பிறந்த ஒருத்தர் மெஸ்ஸியாவாக இருக்க முடியாது, ரைட்? மெஸ்ஸியா யூதா கோத்திரத்தில் தான் பிறந்திருக்கணும். அந்த யூதா கோத்திரத்தில் தாவீதின் குடும்பத்தில் பிறந்திருக்கணும், ரைட்? ஆபிரகாமின் பிள்ளையாகவும் இருக்கணும். ஆபிரகாமுடைய பிள்ளைனா இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்திருக்கணும். மெஸ்ஸியானா இந்த க்ரைட்டீரியெலாம் இருக்குது. இயேசு இந்த க்ரைட்டீரியா இந்த காரியங்களெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார். இந்த க்ரைட்டீரியாலாம் மீட் பண்ணியிருக்கிறாரு, ரைட்? இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவர் மீட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வம்ச வரலாறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்னைக்கு இயேசு எப்படி ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம், ரைட்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு பிறப்பிற்கு ஆபிரகாம் ஒரு பிரதானமான காரணம், தாவீது ஒரு அதிமுக்கியமான காரணம். இவங்க 2 பேரது ரொம்ப முக்கியமான காரணங்கள். இன்றைக்கி நம்ம இயேசுடைய பிறப்பை குறித்து யோசிக்கும்போது அநேக நேரங்களில் யோசேப்பு, மரியாள், இந்த கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள், அந்த மெய்ப்பர்கள், வானதூதர்கள், இவங்களோ இந்த காரியங்களை தான் நம்ம இப்போ அதிகமாக தியானிக்கிறோம். ஆனால் இவங்க எல்லாரையும் காட்டிலும் அதிகமான ஒரு பங்கு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? ஆபிரகாம், தாவீது, இஸ்ரவேல் தேசத்தார். இவங்களுக்கு தான் பெரிய பங்கு இருக்குது கிறிஸ்துவுடைய பிறப்பில். இவங்க இல்லாமல் கிறிஸ்து கிடையாது. கிறிஸ்து கிடையாதுன்னா கிறிஸ்துவுடைய பிறப்பு கிடையாது. கர்த்தர் கிடையாதுன்னு இல்லை, கர்த்தர் மூலமாக தான் அவங்க. இவங்க இல்லாமல் கிறிஸ்துவுடைய பிறப்பு இந்த பூமிக்குள்ளே கிடையாது. கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு வாசலை திறந்து விட்டதே ஆபிரகாம் என்ற மனிதன் தான். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாம் தான் பூமியில் இந்த கிறிஸ்து பிறப்பதற்கான வாசலை திறந்து வைத்தார். அது வந்து ரொம்ப பைபிளில் ஒரு அதிமுக்கியமான போதனை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? அதனால்
இன்றைக்கி ஆபிரகாம் மூலமாக கிறிஸ்து ஏன் பிறந்தார், அவர் ஏன் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார், அவர் எப்படி கிறிஸ்துவின் பிறப்பிற்கான வாசலை திறந்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரத்தை கொஞ்சம் பார்ப்போம். பாருங்கள், நீங்கள் பைபிளில் இப்போ இந்த பழங்காலங்களுடைய சரித்திரத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா கோத்திரத்துக்கும் எல்லா ஒரு ட்ரைப், ஒரு கிளான், ஒரு கோத்திரம், ஒரு குலத்தார், ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பாஷை பேசுகிறவங்களுக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் தனித்தனியாக தெய்வங்கள் இருப்பாங்க அவங்களுக்குன்னு. ஒரு சில சமயங்களில் பல தெய்வங்களும் இருப்பாங்க இல்லையா. இதுதான் உலகத்தில் இருந்த தேசங்களுடைய வழக்கம் இதுதான். ஆனால் பைபிள் போதிக்கிற தேவன் ஒரு குலத்துடைய தேவன் இல்லை, இல்லை ஒரு கோத்திரத்துடைய தேவன் இல்லை, இல்லை ஒரு ஜாதியின் தேவன் இல்லை, இல்லை ஒரு குறிப்பிட்ட மாநிலமோ இல்லை ஒரு மொழி பேசுகிற இடத்தின் தேவன் இல்லை, இல்லை ஒரு குறிப்பிட்ட தேசத்தின் தேவன் அல்ல. பைபிள் போதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிப்பு கர்த்தர். இவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தான் பைபிளின் தேவன். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பைபிளில் இருக்கிற அந்த அதிகாரத்துக்கு பல முக்கியத்துவங்கள் இருக்குது, பல அருமையான மகிமையான வெளிப்பாடுகள் இருக்குது. அதில் இது ஒரு பிரதானமான வெளிப்பாடு. பைபிள் போதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், படைத்தவர், சர்வ வல்லவர். அதான் போதனை. அந்த வசனமே அதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெளிச்சத்தை உருவாக்குகிறார், தண்ணீர், நிலம், பறவைகள், மீன்கள், மிருகங்கள் இவைகளெல்லாம் உருவாக்குகிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மனுஷனை உருவாக்குகிறார். அப்போ பாருங்கள், பைபிள் போதிக்கிற வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏதோ ஒரு இனத்தாருடைய தேவன் அல்ல, ஏதோ ஒரு சில ஜாதிகளின் தேவன் அல்ல, இல்லை ஒரு சில பாஷைக்காரரின் தேவன் அல்ல, இல்லை ஏதோ ஒரு சில தேசங்களின் தேவன் அல்ல. பைபிள் போதிக்கிற தேவன் மொத்த மனுக்குலத்தின் தேவனாக இருக்கிறார். அதனால்தான் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர்னு போதிச்சுட்டு 26ஆம் வசனத்தில், அதே 1 அதிகாரம், ஆதியாகமம் 1 அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தேவன் மனிதனை உருவாக்கினார் என்று வேதம் போதிக்கிறது. அந்த ஆதாம் மூலமாகத்தான் மொத்த மனுக்குலமும் வந்திருக்குது. கர்த்தர் ஆதாமை உருவாக்கினதால் மட்டும் மொத்த மனுக்குலத்தின் தேவன் அப்படின்னு இல்லை. ஒரு காரணம் அவர் தான் மனுஷனை உருவாக்குறார். பார்க்குறோம், ஆதாம் ஏவாள் அவர் தான் உருவாக்குனார். அவர் தான் மனுஷருக்குள்ள வித்தை வைத்து ஆசீர்வதித்து அவர்களை பல்கி பெருகச் செய்கிறார். அவர் ஆதாமுடைய படைப்புக்கு மட்டும் காரணர் அல்ல, இல்லை ஏவாளுடைய படைப்பிற்கு மட்டும் காரணர் அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புக்கும் அவர் தான் காரணர். ஒவ்வொரு மனிதனையும் அவர் தான் உருவாக்குகிறார். ஒவ்வொரு மனிதனையும் தாயின் கர்ப்பத்தில் அவர் தான் சிருஷ்டிக்கிறார், உருவாக்குகிறார். புரியுதா? கர்த்தர் மொத்த மனுக்குலத்தின் தேவன். பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லை, பாவம் செய்ததுக்கு அப்புறமும் கூட. இன்றைக்கி இந்த பூமியில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் ஆதாமுக்குள்ளே இருந்து வந்தவர்கள் தான். அதே போல் பாவம் செய்து விழுந்ததுக்கு அப்புறமும் நோவாவையும் கர்த்தர் பார்த்திங்கன்னா, நோவாவையும் அவனுடைய குமாரர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக இந்த மொத்த பூமியும் நிரப்பியிருக்கிறார். இன்னைக்கு அங்கேயும் பார்க்குறோம். இங்கே போதிக்கப்படுகிற சத்தியம் என்ன? பைபிள் போதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர், மொத்த மனுக்குலத்தினுடைய தேவன் அப்படின்றதான் இங்கேயும் போதிக்கப்படுகிற சத்தியம். இப்படி தான் பைபிளில் மொத 11 அதிகாரங்களில் இதுதான் போதிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்குது. ஆக்சுவலாக இந்த 12ஆம் அதிகாரத்தில் இங்கே பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா, ஆப்ராம் எனப்பட்ட ஆப்ரஹாம் தான் அவனுடைய ஒரிஜினல் பேர்.
கர்த்தர் அதுக்கப்புறம் அவனை ஆபிரகாம் அப்படின்னு பேர் மாத்துறார். ரைட், நம்ம அவர் ஆபிரகாம்னே சொல்லுவோம். ரைட், ஆபிரகாம் பார்த்திங்கன்னா கர்த்தர் அவருக்கு ஒரு 45லேருந்து 50 வயசு இருக்கும்போது அவர் அழைக்கிறார். ரைட், தன்னை பின்பற்றும்படி கர்த்தர் அழைக்கிறார். இது எப்போ நடந்துச்சுன்னா, அவர் ஊர் என்ற பட்டணத்தில் வசிக்கும்போது, அவர் பாபிலோன் என்ற அந்த தேசத்தில், கல்தேயர்களுடைய தேசம் அது, கல்தேயர்னா பாபிலோனியர்கள். ரைட், அப்போ அங்கிருந்த அந்த ஊர் என்ற பட்டணத்தில் வாசம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர், இவரை கர்த்தர் அழைக்கிறார். ரைட், சர்வ பூமியையும் படைத்த கர்த்தர், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், மொத்த மனுக்குலத்தின் கர்த்தர் ஆபிரகாமை தனியாக அழைக்கிறார். அழைச்சி என் பின்னாடி நீ வா. ரைட், அந்த வசனங்களை வாசிப்பது நல்லது. ஆதியாகமம் 12 1ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். வம்சங்கள் ஒரு நல்ல வார்த்தை தான். இன்னொரு வார்த்தை பார்த்திங்கன்னா குடும்பங்கள், தேசங்கள், அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் டிரான்ஸ்லேஷன்ஸ். ரைட், பூமியில் உள்ள குடும்பங்கள், தேசங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கே அந்த சொன்ன அந்த கட்டளை அந்த வாக்கு தத்துவத்தை கொஞ்சம் கவனிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, கர்த்தர் இங்கே ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அதாவது உன்னை ஒரு பெரிய தேசமாக மாற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது கிறிஸ்துவுடைய பிறப்பிற்கு கர்த்தர் செய்த ஒரு காரியம். எதுக்கு ஒரு மனுஷனை, அதுவும் குறிப்பாக இந்த மனுஷனை தனியாக ஒரு தேசமாக மாற்றணும்னு கர்த்தர் நினைக்கிறார்னா, அந்த தேசத்தில் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதற்காக. இந்த மனிதனை கர்த்தர் தன்னுடைய திட்டத்திற்காக, தன்னுடைய ராஜ்யத்தின் திட்டத்திற்காக, கிறிஸ்துவுடைய பிறப்பு இந்த பூமியில் உண்டாக வேண்டும் என்பதற்காக ரைட் ஆபிரகாமை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். ரைட், இந்த நோக்கத்துக்காக அவரை பிரிச்செடுக்கிறார். அப்போ அவனை அவன் சொந்த ஊர், இனம், தாப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு, தேசத்தெல்லாம் விட்டுட்டு, நான் காமிக்கிற தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் ஒரு பர்டிகுலர் நிலப்பரப்பை உரிமையாக சொத்தாக கொடுக்குறார். அதுக்குன்னே கூப்பிட்றார். ரைட், ஹல்லேலூயா. அதுக்குள்ளெல்லாம் நம்ம இப்போ போக வேண்டாம். ஆனால் இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிப்போம். அவனை ஒரு பெரிய தேசமாக மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை வாக்குத்தத்தமாகவே இங்கே கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அந்த பெரிய தேசம் இஸ்ரவேல். ஹல்லேலூயா, இஸ்ரவேல் தேசம். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ரைட், அடுத்து பாருங்கள், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ மற்றவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு நல்ல அருமையான காரியங்கள்லாம் அவனுக்கு சொல்கிறார். அதே மாதிரி அவனை பாதுகாப்பதற்காக உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனே நான் சபிப்பேன் அப்படின்றாரு. ஏன்னா அவன் பாதுகாக்கப்படணும். ரைட் இல்லையா? அவனும் அவன் வம்சத்தாரும் அவங்க மூலமாக நிறைவேற போகிற அந்த தேவ திட்டங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்காக அந்த வாக்குத்தத்தமும் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் கடைசியில் ஒன்று சொல்கிறார், பூமியில் உள்ள வம்சங்கள், குடும்பங்கள், தேசங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். என்ன பெரிய வாக்குத்தத்தம்! இது எப்படி நிறைவேறினது? பைபிளில் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் கவனிக்கலாம். வசனங்களுக்கு பல வெளிப்பாடுகள் இருக்குது. ஒரே வசனத்துக்குள்ளே பல அர்த்தங்கள் இருக்குது, பல வெளிப்பாடுகள் இருக்குது. ரைட், அதோட அப்ளிகேஷனும் பல விதங்கள் இருக்குது. ஒரு வகையில் நம்ம பார்த்தோம்னா இது எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபிரகாமுடைய குடும்பத்தார் மூலமாக, யூதர்கள், இஸ்ரவேலர் மூலமாகத்தான் கர்த்தரை குறித்த இந்த வெளிப்பாடாகிய இந்த பைபிள் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட், வேதம் இதை குறிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்தி பேசுது புதிய ஏற்பாட்டிலலாம். ரைட், அவங்கக்கிட்ட தான் கர்த்தர் இந்த ஜீவிக்கிற வார்த்தைகளை, ஜீவனுள்ள தேவ வார்த்தைகளை, இந்த பைபிளை அவங்கள்ட்ட தான் ஒப்பு கொடுத்தார். அவங்க மூலமாகத்தான் உலகம் முழுவதுக்கும் இந்த வார்த்தைகள் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலமாக கர்த்தர் பூமியில் உள்ள வம்சங்கள், குடும்பங்கள், தேசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வச்சிருக்கிறார். அது இந்த வாக்குத்தத்தத்தின் ஒரு நிறைவேறுதல். ரைட், இது மட்டுமல்ல, இந்த ஆசீர்வாதத்தை குறித்த வெளிப்பாடு,
கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்ற இந்த வெளிப்பாடுகள், இந்த பைபிளில் இருக்கிற சகல நன்மைகளை குறித்த வெளிச்சம், இதெல்லாம் இந்த பைபிள் மூலமாகத்தான் எல்லா தேசங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி. அது இன்னொரு நிறைவேறுதல். ஆசீர்வாதம், கர்த்தருடைய நன்மைகள், இதை குறித்த வெளிப்பாடுகள், இது எல்லாமே இவங்க மூலமாக தான் உலகம் முழுசாக பரவி இருக்குது இன்றைக்கி. அது இன்னொரு வகை. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இவங்க மூலமாகத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். கிறிஸ்து மெசியாவாகிய மீட்பராகிய கிறிஸ்தாகிய இயேசு இந்த பூமிக்கு இவங்க மூலமாக தான் வந்திருக்கிறார். இது இந்த வாக்குத்தத்தத்தின் இன்னொரு நிறைவேறுதல். இன்ஃபேக்ட் இயேசு இவங்க மூலமாக பூமிக்கு வரணுன்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தத்தின் முழுமையான நிறைவேறுதல் இயேசுவின் மூலமாகத்தான் நடக்குது. ஆபிரகாம் மூலமாக, அவருடைய வம்சமாகிய இஸ்ரவேல் ஜனத்தின் மூலமாக பிறந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த வாக்குத்தத்தம் முழுமையாக நிறைவேறுகிறத நம்ம பார்க்குறோம் பைபிளில். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் தான் சுவிசேஷத்திற்கு, இந்த வாக்குத்தத்தம் தான் சுவிசேஷம். இந்த வாக்குத்தத்தம் தான் கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு வாசலை திறக்குது பூமியில். ரைட். ஏன்னா இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். கர்த்தர் சொன்னபடி அவரை பின்பற்றினார். கர்த்தருடைய இந்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். இப்போ அவருடைய கீழ்ப்படிதல் ப்ளஸ் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக இயேசுடைய பிறப்புக்கு பூமியில் வாசல் திறக்கப்பட்டது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சாட்சியெல்லாம் கொடுக்குறேன். முதல்ல கலாத்தியருக்கு போங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்கு சகல ஜாதியிலும் உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. சுவிசேஷம்னா என்ன? இயேசுவை குறித்த சுவிசேஷம். அது இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது என்று புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக நமக்கு சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்போ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். இதுவரைக்கும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாக, சர்வ வல்லவராக, மொத்த மனுக்குலத்தின் தேவனாக தன்னை வெளிப்படுத்தின கர்த்தர் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய தேவனாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இங்கே இருந்து தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்ற நாமங்கள்லாம் கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அப்படி நாமம்லாம் கிடையாது. நோவாவின் தேவன் கிடையாது, ஆதாமின் தேவன் எங்கேயும் கிடையாது, ஏனோக்கின் தேவன்லாம் கிடையாது. இங்கே இருந்து தான் இந்த ஆபிரகாம்கிட்ட ஆரம்பித்து தான் கர்த்தர் மொத்த மனுக்குலத்தின் தேவனாக மட்டும் தன்னை வெளிப்படுத்தாமல் ஒரு தனி மனிதனுடைய தேவனாக வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஒரு குடும்பத்தின் தேவனாக வெளிப்படுத்துகிறார். ஒரு தேசத்தின் தேவனாக, இஸ்ரவேலின் தேவனாக தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இது இங்கே ஆபிரகாம்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இன்றைக்கும் தேவன் பார்த்திங்கன்னா வானத்தையும் பூமியும் படைத்தவராகத்தான் இருக்கிறார், சர்வ வல்லவராகத்தான் இருக்கிறார், மொத்த மனுக்குலத்தின் தேவனாகத்தான் இருக்கிறார். இந்த பர்சனல் வெளிப்பாடுகள், இந்த தனி மனிதனின் வெளிப்பாடுகள், தனி மனிதனின் தேவன் என்ற வெளிப்பாடுகளுக்கு காரணம் இருக்குது. ரைட். அதை ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் செய்கிறார். அதில் பல பாடங்கள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம், இப்போ டைம் இருந்தால் பின்னாடி பார்க்கலாம். ரைட். இப்போ இந்த பைபிளில் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அடிக்கடி பார்ப்பீங்க. ரைட். ரொம்ப முக்கியமான நாமங்கள், ரொம்ப அர்த்தம் நிறைந்த நாமங்கள். அதெல்லாம் தியானிக்கணும், நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். ரைட். ஆனால் அது இங்கேருந்து ஆரம்பிக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனை தன்னுடைய ராஜ்யத்தின் திட்டங்களை நிறைவேற்றும்படி, மெசியாவை இந்த பூமிக்கு கொண்டு வரும்படி, மெசியாவாகிய கிறிஸ்துவின் மூலமாக, இயேசுவின் மூலமாக இந்த பூமி முழுவதிலும் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தும்படி கர்த்தர் ஒரு மனிதனை தனியாக பிரித்தெடுத்து அழைக்கிறார். அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதனால தான் பாருங்க, இப்போ மெசியா ஆபிரகாம் கர்த்தருடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிடுறார்.
என்னை பின்பற்றி வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா, உன் தேசம், உன் குடும்பத்தார், உன் தாப்பன் வீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்ன அந்த கட்டளைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார். இது நடந்ததுனால பாருங்கள், இப்போ கிறிஸ்து பிறக்கணும்னா இவர் மூலமாக தான் பிறக்கணும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இவர் பெற்றுக்கொண்டார். தன்னுடைய கீழ்ப்படிதலின் மூலமாகவும் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாகவும் அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். ரைட்? இப்போ இயேசு இந்த பூமிக்கு வரணும்னா இவர் மூலமாகத்தான் வர வேண்டும். ஏன்னா இவர் தான் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையில் இன்னும் நிறைய காரியம் இருக்குது. அதை நம்ம இப்போ ஆரம்பித்தோம்னா முடிக்க முடியாது. ரைட்? இந்த ஆபிரகாமின் குமாரன் அப்படின்ற அந்த காரியத்தில் கிறிஸ்து ஆபிரகாமின் குமாரனாக ஏன் பிறந்தார், எப்படி ஆபிரகாம் கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு வாசலை திறந்தார் அப்படின்றதில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் இப்போ அதை ஆரம்பித்தோம்னா நம்மளால் கரெக்டாக முடிக்க முடியாது. ரைட்? அதனால் நம்ம இன்றைக்கி இங்கேயோட நிப்பாட்டிக்குவோம். அடுத்த வாரம் இதை குறித்து இன்னும் ஆழமாக அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் போதனையில் தியானிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா, ரைட், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுவின் மூலமாகத்தான் உங்களுக்கு பரலோகம். இயேசு மாத்திரமே வழி. இயேசு தவிர வேறு வழிவே கிடையாது. பரலோகத்துக்கு போகணும், பரலோக பிதாவிடத்தில் நீங்கள் போய் சேரணும்னா இயேசு மாத்திரமே வழி. இந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் அதிமுக்கியமான முடிவு. இந்த முடிவு தள்ளி போடக்கூடாது. தள்ளி போடுகிற காரியம் கிடையாது. இதெல்லாம் இன்றைக்கே செய்யணும். இதுதான் உங்களுடைய ரட்சிப்பின் தினம். இதுதான் ஏற்ற காலம். இதுதான் டைம். அதனால் இதை தள்ளி போடாமல் இப்பொழுதே இயேசுவை உங்களுடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களை ஜெபத்தில் வழி நடத்துகிறேன். உங்கள் இருதயத்தில் இருந்து நீங்கள் இந்த ஜெபத்தை ஜெபித்தீர்கள் என்றால் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. ரைட்? நிச்சயமாகவே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர், சர்வ வல்லவர் நீர், சகல சிருஷ்டிப்பையும் உருவாக்கின தேவன் நீர், மனுக்குலத்தை படைத்த தேவன் நீர். பிதாவே, என்னை மீட்பதற்காக என்மேல் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் என் பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும், கழுவும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிதாவே, இப்பொழுது நான் இயேசுவை என்னுடைய சொந்த கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, இப்பொழுது நான் உம்முடைய வார்த்தையின்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பிதாவே, உம்முடைய ரட்சிப்பிற்கான ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய குடும்பமாக என்னை நீர் மாற்றி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் தாப்பனே, என் வாழ்க்கையை நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதைகள், வார்த்தைகள், உம்முடைய வழிமுறைகளை எனக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன், போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, ஒரு நல்ல சபையை, பைபிளை போதிக்கிற நல்ல சபைக்கு நீர் என்னை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த இருதயத்திலேருந்து இந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்யணும். பைபிளை டெய்லி படிக்கணும். பைபிள் இல்லாமல் உங்களால் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. பழைய ஏற்பாட்டை கொஞ்சம் வாசிங்க டெய்லி, புதிய ஏற்பாடை வாசிங்க. ரெண்டையுமே வாசிங்க. ரெண்டுமே தேவை, ரெண்டுமே முக்கியம்.
அதே போல் கவனிங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்கள். பிதாவின் இடத்துல இயேசுவின் நாமத்தினால டெய்லி ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து பேசுங்க. உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர்கிட்ட சொல்லி ஜெபிங்க. ரைட், உதவி கேளுங்க. உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் ஜெபிங்க. ரைட்டா? அதே போல் பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்துக்காகலாம் ஜெபிங்க. இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் டெய்லி செய்யுங்க. ரைட். அடுத்து பாருங்கள், ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு என்னை ஒரு நல்ல சபைக்கு வழிநடத்துங்கன்னு கேட்டு ரைட் ஒரு நல்ல சபைக்கு போங்க. ரைட். பைபிளை போதிக்கிற சபை சர்ச்சுக்கு போகணும். ரைட். அது ரொம்ப முக்கியம். பைபிள் அந்த போதிக்கிற சபையாக இருக்கணும் அந்த சபை. அடுத்து கவனிங்க, ஏன்னா அந்த அந்த மற்ற விசுவாசிகளோடு ஒரு ஐக்கியம் ரொம்ப முக்கியம். உங்களைப் போலவே இயேசுவை விசுவாசிக்கிற மக்களோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். அது உங்களை பலப்படுத்தும். உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியம். அதனால் கட்டாயமாக ஒரு பைபிளை போதிக்கிற நல்ல சபையில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு இந்த போதனைகள் தமிழ் 6 மணிக்கு பப்ளிஷ் பண்ணுறோம். இங்கிலீஷ் 4 மணிக்கு பப்ளிஷ் பண்ணுறோம். ஒவ்வொரு வாரமும் செய்கிறோம். அதை கட்டாயமாக கேளுங்க. இது இயேசுவை நீங்கள் இன்னும் நன்றாக அறிந்து கொள்வதற்கு, இயேசுக்குள்ளே நீங்கள் பலப்படுவதற்கு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம யூடியூப் சேனலில் மற்ற பல சப்ஜெக்ட்ஸில் குறித்து நம்ம ஒவ்வொரு ஆல்மோஸ்ட் எவ்ரி வாரத்தில் 7 நாளும் போதனைகள் அனுப்புகிறோம். ரைட், பப்ளிஷ் பண்ணுறோம். அதெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் பலப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை, இந்த வீடியோ, இந்த லிங்க்கை உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கு தெரிந்த மற்ற விசுவாசிகள், ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.